உலக மனச்சிதைவு நோய் தினத்தையொட்டி ஆத்மா மனநல மருத்துவமனை சார்பில் திருச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பங்கேற்று சென்றனர். மனநல பாதிப்பு போன்று மனச்சிதைவு மிகப்பெரிய நோய் என்பதால் இந்நோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மே 24ஆம் தேதி உலக மனச்சிதைவு நோய் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மனச்சிதைவால் பாதிக்கப்பட்டவர்களை சரியாக கையாள தெரியாமல் குடும்பத்தினரால் மேலும் அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டு பின்னர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக சாலையோரங்களில் சுற்றித் திரியும் அவலநிலை இன்றளவும் தொடர்கிறது. 15 வயது முதல் 70 வயது வரை அனைத்து வயதினருக்கும் பாலின பாகுபாடின்றி பாதிக்கப்படும் இந்த மனச்சிதைவு நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக திருச்சி ஆத்மா மனநல மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி திருச்சியில் இன்று நடைபெற்றது. திருச்சி தில்லைநகரில் உள்ள ஆத்மா மனநல மருத்துவமனை வளாகத்தில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி தில்லைநகர் பிரதான சாலைகள், உறையூர் சாலை, சாஸ்திரி ரோடு வழியாக சென்று மீண்டும் மருத்துவமனை வளாகத்தை வந்தடைந்தது. ஆத்மா மனநல மருத்துவமனை சமூக மனநல பணியாளர் கரண் லூயிஸ் முன்னிலையில் மனநல மருத்துவர்கள் ராஜாராம் மற்றும் ஸ்ரீதர் தலைமையில் காவலாய்வாளர் திருமதி அஜீம் அவர்கள் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக மனச்சிதைவு தீர்க்க முடியாத நோயல்ல, மனநோயாளிகளுக்கு தேவை ஆதரவுதானே தவிர அனுதாபமல்ல என்ற மனநோய் குறித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் கண்மலை அறக்கட்டளை நிறுவனர் எடிசன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பங்கேற்று கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். Hello. Hello. Nah, mobil. Hello. காப்போம் மனநலம் காப்போம், வளர்ப்போம் மனிதநேயம் வளர்ப்போம். ஒதுக்காதே மனநோயாளியை மருந்துண்டு மனநோய்க்கு மருந்துண்டு மனநோயை மந்திரத்தால் வெல்ல முடியாது, மாத்திரையால் வெல்லலாம். காப்போம் மனநோயாளியை பேணி காப்போம். ஆரம்பத்திலேயே மனநோயை கண்டறிந்தால் முற்றிலும் குணப்படுத்தலாம். ஆரம்பத்திலேயே மனநோயை கண்டறிந்தால் முற்றிலும் குணப்படுத்தலாம். மாத்திரையால் வெல்லலாம். காப்போம் மனநோயாளியை பேணி காப்போம். ஆரம்பத்திலேயே மனநோயை கண்டறிந்தால் முற்றிலும் குணப்படுத்தலாம். ஒதுக்காதே
24ஆம் நாள் உலக மனச்சிதைவு நோய் தினமாக கொண்டாடுகிறார்கள். எதுக்காக இது கொண்டாடுறேன்னா, மனச்சிதைவு நோய் பற்றி உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனநோய் வந்து பரவலாக காணப்படுகிறது. மனநோயை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.4 to 0.6% உலக மக்கள் தொகையில் வந்து மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் மனச்சிதைவு நோய் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சோன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். உதாரணமாக 3 பேர் மனநோயாளிகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆரம்பத்திலே நம்ம சிகிச்சை அளிக்கிறப்ப அதில் ஒருத்தர் வந்து நிச்சயமாக நல்லா குணமாகி நார்மல் வாழ்க்கையை நடத்துகிற அளவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதுக்காக மனச்சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வேண்டும், அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பேரணி, இந்த தினமெல்லாம் கொண்டாடுறோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தீம் வச்சுருக்காங்க, ரீதிங்க் லேபிள் ரீக்ளைம் த ஸ்டோரி. அதாவது என்னென்னா, அந்த காலத்திலலாம் மனநோயாளி பாதித்தவங்கள மனநோயாளி அவனுக்கு எதுக்கடா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காம விட்ருவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. அவர்களும் மனிதர்கள் தான். ஸோ திரும்ப அவங்களுக்கும் வாழ்க்கையை நம்ம கொடுக்கலாம். அவர்களுக்கு உரிய சிகிச்சை முறைகளை அளித்தோன்னா அவர்களை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். நல்ல ட்ரீட்மெண்ட்டு, ரீஹாபிலிட்டேஷன், இல்லைன்னா வந்து ஹோமில் வச்சு அவங்களுக்கு மருத்துவ முறைகள் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா யோகா, மெடிடேஷன் அது மாதிரி இருக்குது. மண்டலா ஆர்ட் தெரப்பி இருக்குது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா நாங்களே வந்து தொழிற்கல்வி கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு தொழிற்கல்வி மூலமாகவும் அவங்கள திரும்ப நம்மளுடைய சமுதாயத்தில் ஒருவராக அங்கீகரித்து வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்பாடு பண்ணுறோம். அதனால் மனநோயாளிகளை வந்து நீங்கள் வந்து ஒரு நோயாளி, இவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்காம இவர்களுக்கும் சிகிச்சை உண்டு, இவர்களையும் நாம் வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும்னு நினச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் மனநோயாளிகளுக்கு தேவை வந்து ஆதரவு தானே ஒழிய அனுதாபம் இல்லை. அவர்களுக்கு வேண்டிய வழிமுறைகளை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.